இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா, "நீ இன்னைக்கு பிளைண்ட் டேட்டுக்கு போறப்ப, அந்த பையன எப்படியாச்சும் வந்துட்டு இன்னைக்கு பிடிச்சு நீ மேரேஜ் பண்ணிக்கிறணும். நானும் வந்துட்டு எவ்வளோ நாளா வந்து உன்ன டேட்டுக்கு அனுப்பிட்டுருக்கேன். எப்ப பார்த்தாலும் வெஜிடபிள் கார்டன் அது இதுன்னு சுத்திட்டே இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் பார்க்குறேம்மான்னு சொல்லிட்டு போனா, அங்க 2 குட்டி பசங்க வேகமா ஓடி வந்து மேல வந்துட்டு இடிச்சதுல கீழ கண்ணாடி விழுந்து அது கிராக் ஆயிருது. நம்ம ஹீரோயினுக்கு கண்ணாடி போடாம சரியா தெரிய மாட்டுது. ஐயோ! நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பிளைண்ட் டேட்டுக்கு வேற போணுமேன்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த பசங்க 2 பேரும் மம்மின்னு சொல்லிட்டு பேசினதுமே, அத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க டிராயிங் வந்து கொண்டு போறாங்க. அது அவங்க பிள்ளைங்க மேல விழுக போனதுமே, ஹீரோயின் வேகமா போயிட்டு அங்க பிடிச்சு இவ காப்பாத்தி இவ மேல விழுந்து வந்துருது. பட் அங்க நம்ம ஹீரோ லூஷா அவங்க வந்து அந்த டிராயிங் ஒரு கையிலயும், ஹீரோயின் ஒரு கையிலயுமே பிடிச்சு அங்க காப்பாத்திடுறான். இப்போ ஒருவேளை நம்ம ஹீரோயின் இன்னைக்கு பிளைண்ட் டேட்டுக்கு போனதே இவன் தானா? அப்படின்றத சொல்லிட்டு அவன அப்படியே பார்த்துட்டு அங்க ஷாக் ஆயிட்டுருக்கா. பையன் 2 பேருமே கீழ விழுக போகும்போது, வேகமா வந்துட்டு பிடிச்சு இழுத்துட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க வந்துட்டு ஆக்சிடென்ட்டா கிஸ் பண்ற மாரி ஆயிருது. அத பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க ஷாக் ஆயிடுறாங்க. எனக்கு அந்த குழந்தைங்க அவனோட ஃபேஸ் எல்லாமே ரொம்ப மங்கலா தான் தெரியுது. அப்ப அவ நான் வந்துட்டு 27 வயசு பொண்ணு. சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்றா. அவன் எனக்குமே ஏஜ் 30 ஆயிருச்சு. நான் வந்து இந்த 2 குழந்தைங்களையுமே அடாப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அத கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, "ஓ! அதனால தானா இந்த குழந்தைங்க 2 பேருமே என்ன மம்மின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு உங்க பிள்ளைங்கள எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத அவ சொல்றா. அந்த குழந்தைங்களுக்கு நான் நல்ல விதமா வந்து அம்மாவா நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். மிலிட்ரியிலேருந்து ரிட்டயர்மெண்ட் வாங்கிட்டேன்னு சொல்றான். ஹீரோயின் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குண்ணா, பேசாம நான் மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்க 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு அவனோட நம்பர வாங்கிக்கிட்டு என்னனாலும் நான் கால் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ போகும்போது ஸ்லிப் ஆயி விழுக போனதுமே நம்ம ஹீரோ காப்பாத்திடுறான். ஹீரோயின் உண்மையிலேயே வந்துட்டு இவன் நல்ல மனுஷனா தான் இருக்கான். கண்டிப்பா வந்துட்டு இவன் பர்ஃபெக்ட்டா எனக்கு இருப்பான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஹாப்பிட்டு போனா. அப்போ அவங்க அம்மா கோவமாயிட்டு, "என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? லூவ மீட் பண்ண சொன்னா நீ வந்து பண்ணாம இருந்திருக்க. இப்போ வரைக்கும் அவர் அங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு" சொன்னதும், "என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேனே லூன்னு" சொன்னதும், "அடி பாவி யார போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்த?" அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு, "உன் கண்ணாடி எங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்ணாடி கீழ விழுந்து உடைஞ்சு போச்சுன்னு சொன்னதும், "கண்ணு தெரியாம வேலை பண்ணி தொலைஞ்சியான்னு" சொல்லிட்டு அங்க சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துட்டு, இந்த பையன் அது கிடையாது. யார போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டுருக்காங்க. அப்ப அவ, "அம்மா நீங்க நினைக்கிற மாரி கிடையாது. இவ ஆர்மிலேருந்து ரிட்டயர் வந்து இப்ப வாங்கிட்டு, அ அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ரொம்பவே நல்ல மனுஷன். அவரு 2 பிள்ளைங்களுமே ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. ரொம்ப எல்லாருமே நல்லவங்க தான்" அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசிட்டே அத பத்தி யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. அவன் எவ்வளோ தூரத்துக்கு என்ன வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறான். கண்டிப்பா வந்துட்டு அவனுமே வந்துட்டு நல்லவனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டுருக்கா. பிறகு அங்க நம்ம ஹீரோ உங்க ஃப்ரெண்டுட்ட ஹீரோயினோட ஃபோட்டோவ குடுத்து, இந்த பொண்ண பத்தின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும்னு சொன்னதும், "என்னப்பா இத்தன வருஷத்துல ஒரு பொண்ண பத்தி நான் விசாரிக்க சொல்லிட்டு இருக்க. என்ன விஷயம்?" அப்படின்ற சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, "இவ என்னோட ஒய்ஃப். இவ வந்துட்டு என் குழந்தைங்கள வந்துட்டு காப்பாத்தியிருக்கா. ஸோ வந்துட்டு நான் அவளுக்காக வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு பண்ண வேணாமா?" அப்படின்ட்டு தான் அவன் சொல்றான். பிறகு இங்க நம்ம ஹீரோயின் அங்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அங்க வந்துட்டு எடுத்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோங்க கால் பண்ணதுமே ஹீரோயின் சாரி கேட்கிறா. "நான் வந்துட்டு தப்பா வந்து நெனச்சுட்டு உங்கள போய் மேரேஜ் பண்ணிட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு, அத கேட்டுட்டு ஃபைனலா அவளுக்கு தெரிஞ்சுக்கிருச்சான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்மகிட்ட என்ன டைவர்ஸ் எதுவும் கேட்க போறாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமாயிட்டுருக்கு. பட் ஹீரோயின் அத பத்தி எதுவும் பேசாம, "நம்ம 2 பேருமே மீட் பண்ணணும். என்னோட அம்மா வந்துட்டு உங்கள மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம வந்துட்டு வீட்ல இங்க சாப்பிட்றதுக்கு மீட் பண்ணலான்னு" சொன்னதும், அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின பத்தின டீட்டெயில்ஸ்லாம் அந்த பையன் கொண்டு வந்து குடுத்துட்டு, இந்த பொண்ணு நெறைய படிச்சிருக்காங்க. இப்ப கார்டனிங் பண்ணிட்டுருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. "இவ்வளோ தூரத்துக்கு இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டுருக்கே. என்ன குழந்தைக்காகவா? இல்ல குழந்தையோட அம்மாவுக்காகவா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க போனதுமே, ஹீரோ அங்க அவ்வளவே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாக்கு அவன் வந்து வெஜிடபிள்லாம் பறிச்சு குடுத்ததுமே, என் பொண்ணு வந்துட்டு பெரிய அறிவாளி, படிப்பாளி, அதோட வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சூப்பரா வந்துட்டு பண்ணிட்டுருக்கா. உண்மையிலேயே வந்துட்டு குடுத்து வச்சவ தான் நானு அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு. சரி ஓகே நான் சமையல் பண்றேன் வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு போயிட்டுருக்கும்போது, இவன் குழந்தைங்கள அங்க கூட்டிட்டு வந்துடுறான். "இன்னைக்கு அம்மாவ போய் மீட் பண்ண போறோம். நீங்க வந்துட்டு சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. 2வது அம்மாட்ட நான் வந்து சாதாரண ஒரு ஒர்க்கர்ன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து நம்மளோட ஐடென்டிஃபைவ மறைக்கணும்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு, "நீங்க வந்துட்டு அப்படின்னா அம்மாவ சீட் பண்ண போறீங்களான்னு" சொன்னதுமே, "சீட் பண்ணலாம் போல. ஆனா வந்துட்டு ஐடென்டிஃபைய மறைச்சு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஆயிக்கிட்டு நம்ம சொல்லிக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டுமே இத தான்
சொல்லியிருக்கான். நீ வந்துட்டு ஐடென்டிஃபை மறைச்சு பின்னாடி பொய்யில மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும். பேசாம வந்துட்டு உண்மைய சொல்லுன்னு சொன்னாலுமே, இல்ல இருக்கட்டும் நான் வந்துட்டு பார்க்கணும்ல அந்த பொண்ணு எப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி, உன்னோட வெஜிடபிள் அந்த மார்க்கெட்டுக்கு வெளிய தான் நாங்க இருக்கோம்ன்னு சொன்னதும், நான் இப்ப கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டுருக்கா. அங்க வரும்போதே பார்த்தா அவ பாட்டு அங்க வந்துட்டு ஸ்லிப் ஆயி அங்க வந்துட்டு விழுக போயிடுறா. ஹீரோ வேகமா அங்க பிடிச்சிட்டு, நீங்க தான் லூவான்னு சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, அடிப்பாவி என்ன நேத்து தான் மேரேஜ் ஆச்சு. இன்னைக்கு அதுக்குள்ள நானா ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு கண்ணாடி போடாத வசதி சரியா தெரியலையா? இப்பதான் ஃபேஸ் தெரியுது. அதனால தான். குழந்தைங்கள பார்த்துட்டு அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, சரி உள்ள போலாமான்னு சொன்னதும், அந்த பிள்ளைங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகேம்மான்னு சொல்றாங்க. அங்க உள்ள எல்லாத்தையுமே கூட்டிட்டு போனதுமே, அவங்க அம்மாவுக்கு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அம்மா இதான் என்னோட ஹஸ்பண்ட், என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவங்க நேர்ல வந்துட்டு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கானே பையன், ரொம்ப வந்துட்டு என் பொண்ணு குடுத்து வச்சவ தான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோட்ட, "நீ என்னப்பா ஆர்மிலயா ஒர்க் பண்ணிட்டுருக்கன்னு?" சொன்னதும், "இல்ல நான் ஆர்மில இருந்தேன். இப்போ வந்துட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு" சொன்னதுமே, அப்ப அங்க நம்ம ஹீரோயின்ட்ட, "உன்னோட அப்பா ஆல்ரெடி விசாரிச்சாராம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்துட்டு அந்த பையன் எந்த ஒர்க்குமே பண்ணல. ஆள பார்த்தா வந்துட்டு ரொம்ப வந்து வித்தியாசமா தோணுது. ஏதோ பெரிய ஆஃபீசர் மாரி, எதுல வந்துட்டு ஏதோ பெரிய பணக்காரர் மாரி" அப்படின்ட்டு சொன்னதும், "ஆமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் அங்க தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் ஏன் என்ட்ட பொய் சொல்லப் போறாரு?" அப்படின்றத அவ சொல்லிடுறா. அப்ப அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு அங்க வெல்கம் பண்ணிட்டு, "சரி வாங்க உள்ள போய் சாப்பிடலாம்" அப்படின்றத சொல்றாங்க. எனக்கு ஆர்மி ஆஃபீஸர்னா ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போனா அவங்களோட உறவுக்காரங்களையுமே கூப்பிட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதும், அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, இந்த பிள்ளையும் நம்ம ஹீரோவுமே நல்லா வெல்கம் பண்ணிட்டு, அவங்களுக்காக அங்க வந்துட்டு மேரேஜுக்காக கிஃப்ட்டெல்லாம் குடுத்ததுமே, நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் குடுக்குறீங்க, எனக்கு எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கு கிடைச்சா போதாதா? உனக்கு எதுக்குன்னு சொன்னதுமே, அவங்க 3 பேருமே சேர்ந்து, இத நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க குடுக்கும்போது, அங்க ரொம்ப அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமாயிருது. இவ்வளோ தூரத்துக்கு தன்னோட பொண்ண கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, அங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவங்க, நான் ஆல்ரெடி வந்துட்டு உனக்காக குடுக்காம இருப்பேனா? இந்த பாரு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்க அத குடுத்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்காங்க. சரி வாங்க நம்ம எல்லாருமே போய் ஒண்ணா சாப்பிடலாம் அப்படின்றத சொல்றாங்க. பிறகு நம்ம ஹீரோ அங்க ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, உண்மையிலேயே என்னோட அம்மா வந்துட்டு உங்கள ரொம்பவே பிடிச்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும், அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். அப்புறம் நீ தனியா கஷ்டப்பட வேணாம். நானுமே வந்துட்டு உனக்கு இந்த வெஜிடபிள் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்றான். அத கேட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. நீங்க என்னோட அப்பா சொன்னாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் ஏதோ ஒர்க் பண்ணல. நீங்க வந்துட்டு வேற ஏதோ வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, என்ன வந்துட்டு ஏதாச்சும் நீங்க என்ட்ட மறைச்சிட்டுருக்கீங்களான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் அங்க தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்றான். ஹீரோ, நான் பேசாம வந்துட்டு ஷிஃப்ட்டா இங்கவே வந்துடுறேன். உனக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்லன்னு சொன்னதுமே, ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு எதுக்குன்னு சொன்னதும், நீ என்ன டெய்லி வந்துட்டு என்ன மீட் பண்ணணும்னு ஆசைப்படலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்குள்ள உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு பார்த்தேன்னு சொன்னதும், நீ என்னோட ஒய்ஃப் தானே, இது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல அங்க க்ளோஸா கிஸ் பண்ற மாரி போறான். பட் அங்க குழந்தைங்க வந்ததுமே 2 பேருமே அங்க விலகிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ஆனா புடிச்சு வந்துட்டு அங்க தள்ளுனதில்ல. அவங்க 2 பேருக்குமே ஆக்சிடென்ட்டா கிஸ் ஆயிருது. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் அங்க சாரி கேட்குறான். நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு, இது ஒண்ணும் தப்பில்லையே. நம்ம 2 பேரும் மேரிட் தானே அப்படின்றத அவ சொல்றா. பிறகு நைட் போல அவங்க அம்மா, "நீ போய் அவனோட ரூம்ல தூங்குற. அத விட்டுட்டு ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, உள்ள வந்துட்டு சோபால இருக்குல்ல, அதுல போய் படுக்க சொல்லலான்னு சொல்லிட்டு யோசிச்சதுமே, "நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். சோபால மட்டும் அவன படுக்க வச்சேன்னு வச்சுக்கோமே, உன்ன போட்டு வெளுத்து விட்டுருவேன்னு" சொல்றாங்க. பிறகு அங்க நம்ம ஹீரோயின் அங்க அங்க ரூமுக்கு போனதுமே, "சரி நீ இங்க தூங்கு, நான் சுபால போய் படுத்துக்கிறேன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு, "இல்ல பெட் வந்துட்டு பெருசா தானே இருக்கு. பிள்ளைங்களோட சேர்ந்தே படுப்போம்ன்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு அவ கூட சேர்ந்து படுக்க போகும்போது, நம்ம ஹீரோட்ட அங்க வந்துட்டு பேச வந்ததுமே, நான் வந்துட்டு என்ன நீ சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட உறவு வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு வளர்ந்து வர வரைக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு, அங்க ரொம்ப ஹாப்பியா 2 பேருமே அங்க தூங்கவுமே ஆரம்பிச்சுடுறாங்க. அவன் அங்க குளிச்சுட்டு இருந்தான். அந்த பிள்ளைங்க 2 பேருமே, "அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அங்க புடிச்சு தள்ளி விட்டதுல, போய் 2 பேரும் அங்க கிஸ் ஆகி கீழ அவன் வந்துட்டு டவல புடிச்சு இழுத்து ரொம்ப அங்க அசிங்கமா போயிருது. பிறகு அவனுக்கு அங்க பாட்டி தான் கால் பண்ணிட்டு, "உன்னோட அப்பா வந்துட்டு உனக்கு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நீ போன்னு" சொன்னதும், "பாட்டி நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன். நீங்க அத கேன்சல் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அங்க அந்த பர்சனலா மீட் பண்றதுக்காக வந்துடுறான். அங்க நம்ம ஹீரோயின பத்தின டீட்டெயில்ஸ்லாம் சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவங்களுக்கு அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு, "நான் தான் பிளைண்டட்ன்னு தப்பா தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு பாட்டின்னு" சொல்லிட்டு, பட் அவங்க அப்பாவுக்கு இதில சுத்தமா விருப்பம் இல்ல. "நீ வந்துட்டு எப்படி பொண்ண போய் மேரேஜ் பண்ணிட்டுருக்க? நான் வந்துட்டு லின்ன வந்துட்டு உனக்காக பார்த்து வச்சிருக்கேன். அவ எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அப்ராட்லேருந்து வந்திருக்கான்னு" சொன்னதும், "நீங்க சொல்ற மாரிலாம் நான் போய் அவள மேரேஜ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் மேரேஜ் பண்ணிட்டேன். அவ தான் என்னோட ஒய்ஃப்ன்னு" சொன்னாலுமே அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா உங்க பாட்டி, "உன் வேலைய ஏதோ பாரு. என் பேரன நீ கட்டாயப்படுத்தாதன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து தொரத்தி விட்டுறாங்க. பிறகு அந்த லின்ன பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோட்ட அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அங்க
திரும்ப வந்ததே இவனை மேரேஜ் பண்ணணுன்றதுக்காக தான் போல. அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் தான் உன்னோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ நினைக்கிறது எப்பயும் நடக்காது. ஆல்ரெடி நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேன். ஸோ நீ என்கிட்ட இருந்து விலகிருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட அவன் அங்கே போயிட்டு நைட் போல் அங்கே வந்துட்டு பேச போனதுமே அவன் ஒரு கான்ட்ராக்ட் வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கா. இதில் நீ சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த கார்டன் எல்லாம் உருவாக்குறதுக்காக நான் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த கடன் எல்லாத்தையும் உன் தலையில் நான் சுமத்துறதுக்கு விரும்ப மாட்டேன். இதை நானே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிக்கிருவேன். அதுக்காக தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கஷ்டங்களுமே 2 பேருமே பாதியாக தானே பிரிச்சுக்கணும்னு சொன்னதும், இல்லை வேணாம் நீ சைன் பண்ணி கொடுத்துன்னு சொன்னதுமே அங்கே அவனுமே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு சைன் பண்ணி கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு அதை எடுக்கும்போது அவன் அங்கே வந்துட்டு வேமா பிடிச்சி இழுத்தவங்களுக்கு அங்கே கிஸ் பண்ண போகும்போது அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு அங்கே பிடிச்சி தள்ளிட்டு, இல்லை எனக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப வேலை இருக்குதுன்னு சொன்னதுமே நானுமே உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தர் கான்ட்ராக்டிங்க போட்டிருந்தாரு எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்ச பிறகு அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டார் வேணான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு அதை உடனே கொண்டு போய் வேறு இடத்துல சேர்க்கலைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறான். என்னப்பா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும், என்னது கேர்ள் ஃப்ரெண்டா உன்னோட சிஸ்டர் இல்லாடா நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே கேட்டுட்ருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவளுமே நான் முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு இந்த லின்னையும் லீனாவையுமே காமிக்கிறாங்க. அந்த லின் சொல்கிறா, நான் தான் வந்துட்டு அவள்கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே பேக் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ண சொன்னேன். அவள் வந்துட்டு என்ன தெரியுது அவர் பக்கத்தில் நெருங்கி போவா. நான் கண்டிப்பாக வந்து அவளை சும்மா விட மாட்டேன். அவரோட லைஃப்பில் இருந்து அவள் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இவள் பேசிகிட்ருக்கா. அந்த லீனாவுமே வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து எல்லாருமே ஒன்றா படித்தவங்க தான் போல். நம்ம ஹீரோயின் ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது, எதிரி மாதிரி தான் பார்க்குறாங்க. நீ வந்துட்டு எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோமே 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவளோட பொசிஷன் நீ தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும். அவளோட டோட்டல் வந்துட்டு அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுமே ஒன்றும் இல்லாமல் போகணுன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோட்ட 2% திரும்பவுமே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்டை கால் பண்ணி என்ன விஷயம்னாலும் சரி நீ எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், அவளுக்கு ரொம்பவே லாபம் கிடைக்கிற மாதிரி எல்லாத்தையும் நீ வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஏகப்பட்ட ஆளுங்க வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து இதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கால் பண்ணிவிட்டு அதிகமான விலையில் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட அவள் ஹக் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ஐ திங்க் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவட்ட தான் நான் வந்துட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன்னு சொன்னதும், அப்படின்னா நீ உடனே அவங்களுக்கு வந்து கால் பண்ணி வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லும்போது அவன் அப்படியே போயிட்டு கிஸ் பண்ண போகிறான். பட் அப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இடந்த எல்லாத்தையும் சொன்னதும் நீ ஹாப்பியாக இருந்தேன்னா எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. பட் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு பெருசாகவே எடுத்துக்கல. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறா நாளைக்கு வந்துட்டு ரீயூனியன் பார்ட்டி அந்த 2 எதிரிங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்ப அப்செட் ஆகி போயிடுறா. சரி ஓகே என்ன பண்ண அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே நாளைக்கு என் கூட சேர்ந்து நீங்கள் வர்றீங்களான்னு சொன்னதுமே நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் சாதாரண ஒர்க்கர் ஆச்சே, நான் வர்றதுனால உனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்காதான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அங்கே சூப்பரான வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஜுவல்லரிஸ் எல்லாம் கொண்டு வர்றான் போட்டுட்டு போகிறதுக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் எதுக்காக நீங்கள் இவ்வளோ காசை வந்து செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, இவ்வளோ வந்துட்டு பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட டியூஷன் ஃபீஸ்க்கு இதெல்லாமே சரியாக இருக்கும்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க கிளம்பி போனால் அவங்க ஃப்ரெண்டு ஆல்ரெடி அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயினை உன் ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னதும் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காக வந்து ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு அவங்களுக்குமே. அப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு என்னோடய ஐடென்டிஃபை என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே தெரியாது, ஸோ நீங்களுமே அதே மாதிரி வந்து காட்டிக்கோங்க, நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு உண்மைகளை உளறி எனக்கு வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திடாதீங்கன்னு சொன்னதும் அவங்களுமே சரின்னு சொல்கிறாங்க.
நம்ம ஹீரோயின் வந்ததுமே அந்த லீனா ரொம்ப அப்படியே இளக்காரமா, "என்னப்பா ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேன்னு" சொன்னதும், "என்னோட ஹஸ்பண்ட் தான் வாங்கி குடுத்தாருன்னு" சொன்னதும், "இவன் சாதாரண ஒர்க்கர் தானேன்னு கேள்விப்பட்டோன்னு" அவ சொல்லிட்டேக்கா. இங்க வந்துட்டு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்ததுமே, "இங்க ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் ஃபுட்டு. நீங்க வந்துட்டு எதையுமே அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு" சொன்னதும், "ஏன் பண்ண முடியாது? எல்லாம் முடியும்னு" அவன் சொல்றான். ஓ! அந்த லெவலுக்கு அவனுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப இழிவா பேசுறா. எல்லாமே லூ கம்பெனிய சேர்ந்தது. அது வாசி எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான்னு அவ சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோ இருக்கட்டுமே லூ கம்பெனி ஓனரோட அந்த அசிஸ்டண்ட்டே என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவ நக்கலா சிரிச்சுட்டு, "இல்லைன்னா எதை வேணாலும் கதை கட்டலாம். யார் என்ன கேட்க போறாங்க?" அப்படின்ட்டு சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ, "நான் வந்துட்டு உண்மையிலேயே அவனோட ஃப்ரெண்டு தான்" சொன்னதுமே, "அப்படின்னா நீ இப்போ கால் பண்ணி வர வைன்னு பார்ப்போன்னு" சொன்னதும், கால் பண்ணி எப்படி உடனே வர வைக்க முடியுமா? அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் அப்படின்ட்டு சொன்னதும், இதுலேருந்தே தெரியுது நீ போய் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், "நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவையுமே கூட்டிகிட்டு போயிட்டு, என்னோட ரெப்புடேஷனை காப்பாற்றணுன்றதுக்காக நீங்கள் இப்படிலாம் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏன் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நான் உண்மையிலே தான் சொல்கிறேன். அவன் என்னோட ஃப்ரெண்ட் தான் சொன்னதுமே, அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. அங்கே அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப, எல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்டு தான். அவன் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணி இவங்க எல்லாரும் பேசும்போது, கடைசியில் பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணி அவனை வர சொன்னதுமே, அவனுமே கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்ததும், அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிருது. அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு இவங்களுக்கு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. "உங்களால் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய வந்துட்டு ஹாப்பி தெரியுமா?" அப்படின்றத சொல்கிறான். "எப்போ இருந்தப்பா அவங்க 2 பேத்துக்கு தெரியும்னு" சொல்கிறான். "அதான் சொன்னனேன்னு" அவன் சொல்கிறான். "சரி ஓகே, நான் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒருவேளை லூ கம்பெனியோட சிஇஓவாக நானே இருந்தால் நீ என்ன பண்ண போகிறேன்னு" சொன்னதும், "உங்களோட கிண்டல் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது" அப்படின்றத சொன்னதும், "இல்லை உண்மையிலேயே நான் தான்" அவன் சொல்கிறான். "நம்பிட்டேன் நம்பிட்டேன்" அப்படின்ற சைடு அவன் சிரிச்சதுமே, அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகிருது. நான் வந்துட்டு உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டாளே, ஒருவேளை வந்து உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகும்போது அவள் என்ன ஹேட் பண்ணிடுவாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின், "சரி நீங்கள் ஒர்க்குக்கு போங்க, உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போகிறான். அவன் அந்த சைடில் போனதுமே பார்த்தா அங்கே லின் வந்துட்டு பொக்கே கொடுத்துட்டு திரும்ப அவனை கரெக்ட் பண்ண அங்கே ட்ரை பண்ணதும், "நான் தான் உன்ட்ட சொல்லிட்டே உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து தொல்லை பண்ணி நான் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அந்த கேட்டுச்சேக்கா." அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. பட் இவன் கூட இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவள் தப்பாக புரிஞ்சுட்டு, அப்படின்னா வேற ஒரு பொண்ணு கூட அஃபர் இருக்கா இவருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே ஓகே சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சுன்னு சொன்னதும், "என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேற ஒருத்தி கூட பேசிகிட்ருக்காரு, ரொம்பவே க்ளோஸாக இருக்காரு, என்னை வந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்காருன்னு" சொல்லிட்டு இங்கே கவலைப்பட்டதும், "நீ ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்தேன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லை நான் ஃபேஸை பார்க்கல" அப்படின்றத சொன்னதும், "நீ வந்துட்டு ஏதாச்சும் கற்பனை கண்டுட்ருக்காத" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோ தான் அவளுக்கு கால் பண்ணுறான். "இந்த பாரு உன்னோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணிகிட்ருக்காருன்னு" சொன்னதுமே, அவள் ஸ்பீக்கரில் போட்டு விடுன்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணதுமே நம்ம ஹீரோ, அவள் வந்துட்டு எங்கே போனானே தெரியல, உங்கள் கூட இது இருக்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைன்னு அப்படின்ட்டு சொன்னதும், "உங்கள் ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டு எங்கள் அப்பா எனக்காக வந்துட்டு ஒரு டேட் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு, அந்த பொண்ணு இன்னுமே வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா, அவளை பார்த்துட்டு ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போல், ப்ளீஸ் நீங்கள் சொல்லி அவளுக்கு புரிய வைங்க" அப்படின்ற சொன்னதுமே, "உங்களுக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஒய்ஃப் இருக்கும்போது நான் ஏன் வேற ஒரு பொண்ணை லைக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு, "என்ன டவுட்டு கிளியர் ஆயிடுச்சா?" அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு, 2 பொண்ணுங்க ஆல்ரெடி ஸ்கூல்லேருந்தே அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு லீனா, இன்னொன்று வந்து லீனு உன்னோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காள் அவள் தான் சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு, இதுக்கு ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். "நான் ஆல்ரெடி அந்த பொண்ணை ரொம்ப லைக் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்கள் எதுக்காக எங்களை பிரிக்கிறதுக்கு இப்படி வந்து பாடாப்பட்டுருக்கீங்க? நீங்கள் பார்த்து வச்சிருக்க பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு" சொன்னதும், "அவள் குடும்பம் என்ன, இவளோட குடும்பம் என்ன, ரெப்புடேஷன் ஏதாச்சும் இருக்கா, குடும்பத்துக்கு ஒத்து போகுமான்னு" சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்படுறாங்க. ஹீரோ, "நான் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி அவளை விட மாட்டேன்னு" சொல்கிறான். பாட்டியுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, "நானுமே அந்த பொண்ணை பார்க்கணும்" அப்படின்றத சொன்னதும், "கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வரேன் பாட்டி" அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ ஏதாச்சும் இருந்தால் நேரடியாக என்கிட்ட கேட்கலாம்ல, அதை விட்டுட்டு நீ இப்படி கோச்சிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு எனக்கு வந்துட்டு எந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு" சொன்னதும் ஹீரோயினுமே ஓகே சொல்கிறா. "நாளைக்கு வந்துட்டு என்னோட ஃபேமிலி
வந்து உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னதும், உன்னோட ஃபேமிலியில் என்னை ஏற்றுக்குவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் இல்லை உன்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் பிடிக்காம இருக்குமான்னு சொன்னதுமே ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா போகிறதுக்காக அவங்க பாட்டி அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடாது, உண்மையிலேயே அந்த பொண்ணு நல்லவளாக இருந்தால் ஏற்றுக்கிறணும்னு சொன்னதும், அவள் நல்ல பொண்ணாக இருந்தால் எனக்கு ஏம்மா வேணான்னு சொல்ல போகிறேன், அவன் லைஃப் நல்லா இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்ததுமே கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு பாட்டிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அப்பாவுக்கு இன்னுமே வந்துட்டு திமுறை அங்கே வந்து மூஞ்ச உரன்னு வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோ நான் வந்து இப்போ நீங்கள் பேசிட்டுருங்க சாப்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனதும், பார்த்தியா இவனுக்கு எவ்வளோ குசும்பு இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு வேலை பண்ண மாட்டான், பொண்டாட்டி வந்த பிறகு சமையல் பண்ணி போகிறானான்னு சொல்லிட்டு அங்கே அவருக்கு ரொம்ப வந்து கடுப்பாகுது. பிறகு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உண்மையிலேயே உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னு சொன்னதும், நான் தான் சொன்னேன்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் லூ கம்பெனியோட அந்த வில்லா இந்த சைடில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவன் ஆமாம் ஏன் நீ பார்க்கணுமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் தான் அதை டிசைனே பண்ணேன், பட் என்னால் ஒரு டைம் கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணுறா. நான் உன்னை கூட்டிகிட்டு போய் காமிக்கவான்னு சொன்னதுமே என்னோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவனை வச்சு பார்க்கலான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே அவளுமே ஓகே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நீ எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்க வேணாமான்னு சொன்னதும், என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் கிஸ் கொடுக்கணும்னு சொன்னதுமே கன்னத்தில் ரொம்ப சந்தோஷமாயிட்டு கிஸ் கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோ உனக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதுக்காக வந்துட்டு உன்னை யாராச்சும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நீ யோசிக்கிறியான்னு சொன்னதும், ஆமாம் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே 2 பேத்துக்கும் சுத்தமாக என்ன பிடிக்காது, அவங்க தான் வந்துட்டு இப்போயுமே தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம ஹீரோயின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒருவேளை நான் தான் வந்து லூவாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, எதுக்காக நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, எப்படி உங்கள் பேர் வந்துட்டு லூன்னு இருக்க வாசி நான் அதை மாதிரி நினச்சிக்குவேன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் ஃப்ரெண்டாக அசிஸ்டண்ட்டாக இருக்காரு அது எனக்கு வந்து புரிஞ்சுக்கிடுச்சு, ஆனால் நீங்கள் இதவே பேசிகிட்டு இருக்காதீங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்லிட்டு அவப்பட்ட அந்த நம்ம படுத்ததுமே நம்ம ஹீரோ நான் ஆல்ரெடி உன்கிட்ட ஏகப்பட்ட டைம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டேன் மட்டும் நீ வந்து என்னை வந்துட்டு மோசமாலாம் திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் கவலையாக வேறு இருக்குது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஏன்னா அந்த விழா வந்து அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்போ அந்த லின் அங்கே வந்து நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்துட்டு இங்கே வரக்கூடாது நீ ஏன் எது எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உன்னை மாதிரி ஆளெல்லாம் போய் உள்ளே விடுவாங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு எவ்வளோ திறமைசாலின்னு தெரியாதா, என்னோட டிசைன்ஸை திருடிட்டு போயிட்டு ஒன்றுதுன்னு சொல்லி இந்த லெவலுக்கு வந்திருக்க, எனக்கு நான் உன்னை பற்றி தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்பட்டு சண்டை வந்துடுது. உன்னை யார் ஃபஸ்ட் அங்கே உள்ளே விட்டது, இப்போ அடித்து வெளியே வரட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பட்லரை கூப்பிட்டு இவளை பிடிச்சி வெளியே தலை சொல்லும்போது, மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது, ஓல்டு லேடி தான் இவங்களை அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கு. ஹீரோயினோட அங்கே பாட்டியை போய் அவள் மீட் பண்ணிவிட்டு, பாட்டி உங்களுக்கு எப்படி ஜெனியை தெரியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவள் தான் வந்துட்டு என்னோடய டிசைன்ஸை வந்து திருடி அவள் மேலே வந்துட்டு இதனால் வந்து ரொம்ப அசிங்கமாகிட்டு அவளை காலேஜ் விட்டு ட்ராப் அவுட் பண்ண வேண்டியதாச்சு பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்னோடய பழைய கிளாஸ்மேட் ஒருத்தியை பார்த்தேன், அவளால் என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, நீ வந்துட்டு என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணலாம், எதையும் மறைக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது, அவள் ஸ்கூல் டயத்தில் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறா. அந்த டிசைனர் காம்படிஷனுக்காக டிசைன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம், பட் அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே அந்த லின் தான் வந்து திருடிட்டு போய் அதை வந்துட்டு அங்கே அவன் வந்து சப்மிட் பண்ணிட்டா. பட் என்னால் வந்துட்டு அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே சப்மிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என் டீச்சர் ரொம்ப கோவமாயிட்டாங்க. பட் அந்த டீச்சர் வேறு யாரும் கிடையாது, அந்த லின்னோட அப்பா தான். அவருமே கூட சேர்ந்துட்டு தன்னோட பொண்ணோட டிசைன் போய் சொல்லி என்னை கடைசியில் வந்துட்டு அசிங்கப்படுத்தி நான் காலேஜை விட்டே ட்ராப் அவுட் ஆக வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பயங்கரமாக கோவப்படுறான். என்னமோ விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கா, முக்கியமான விஷயம் இருக்கா அதை விசாரிக்காமல் இருக்குன்னு சொன்னதும், இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுப்பா, இதை வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, ஆல்ரெடி எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். நம்ம வந்துட்டு இதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், அவளை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த லீனா அங்கே அந்த லின்ட்ட போய் அவள் வந்துட்டு சில ப்ராப்ளமில் மாட்டிக்கிறா. ஸோ இந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டதுமே என்னால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அவ்வளோதான் அவள் கோவமாகி போயிட்டு உனக்காக நான் என்னென்ன பண்ணியிருப்பேன், இப்போ உன் வேலை முடிஞ்சது என்னை கை கழுவி விட பார்க்குறியா, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உனக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது, நான் இதை வெளியே சொன்னேன்னா உன் மானமே போயிடுன்னு சொல்லிட்டு அவள் மிரட்டினதுமே அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு நீ கோவப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கா.
நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி இப்படி ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு என் கூட சேர்ந்து நீ வரணும்னு சொன்னதும் கண்டிப்பாக போகலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே இருக்காங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே அந்த லின் அவங்க அப்பாவுமே இருக்காங்க. அவங்களோட கிளாஸ் டீச்சர் தான். நம்ம ஹீரோயினை பார்த்ததில் சுத்தமாக அந்த ஆளுக்கு வந்துட்டு ஹாப்பியே இல்லை. மூஞ்சி உருன்னு வச்சிட்ருக்காரு. பட் ஹீரோயினுமே அங்கே பதிலுக்கு வந்து டோன்ட் அடிச்சு அங்கே பேசிகிட்ருக்கா. அப்போ அந்த லின் வந்துட்டு இப்படிலாம் வந்து திருடிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசலாமான்னு சொன்னதும் யார் பண்ணதுன்னு கூடி சீக்கிரம் வெளியே வரும்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அங்கே ப்ராப்ளம் ஆனதுமே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லின்னை பிடிச்சி திட்டுறாரு. தேவையில்லாத வேலை ஏன் பண்ணிகிட்ருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அப்பா அவள் சாரி கேட்குறா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்ப்பா, ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிருன்னு சொன்னதும் பயந்துட்டுருக்கா. ஆல்ரெடி எல்லாத்தையும் தான் வந்து கிளியர் பண்ணியாச்சு, இப்போ வந்துட்டு நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, இதில் நீ திரும்ப தலையிடாமல் இருந்தாலே போதும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுமே ரொம்ப ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்கிறா. நான் வந்துட்டு உங்கள் பொண்ணு இல்லை, எனக்காக நீங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொன்னதும் எல்லாம் பண்ணுவேன், பட் இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் கண்டுக்காமல் இருன்னு சொன்னதுமே இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்ச சில பேருமே இருக்காங்க, அவங்களுக்கு காசை கொடுத்து வாயழைச்சிடலாமான்னு சொன்னதுமே இப்போ தான் சொன்னேன்லன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அதை கேட்டுட்டு அவள் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, ஏன்னா வந்துட்டு அந்த லூக்கா வீட்டுக்கு வந்துட்டா இப்போ என்னென்னா இங்கே வந்திருக்கா, இப்போ வந்து என்ன நடக்க போதோன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. அவங்களோட கிளாஸ்மேட் ஒருத்தனை போய் மீட் பண்ணிட்டு எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண அவன் அனுப்பி விட்ருக்கா. அவன் ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை அங்கே புள்ளி பண்ண ட்ரை பண்ணும்போது ஆனால் ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு அங்கே காப்பாற்றிடுறான் ஹீரோயினை. அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எப்படிப்பா இவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக வந்துட்டு நீ ஃபைட் பண்ணுறேன்னு சொன்னதும் இது ரொம்ப இம்பார்ட்டனா, அப்படிலாம் கிடையாது இல்லை, நீ இப்போ சேஃப்டியாக இருக்கையில் அப்படின்ற சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ சொல்கிறா. நீ இதுக்கப்புறம் எதுனாலும் சரி என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே பாதுகாப்பு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இருக்க அந்த லின் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கா. அவளோட வேலை தான், அவளுக்கு இதுக்கப்புறம் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொன்னதுமே அவங்க அப்பாட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நீ ஜெனியை வந்துட்டு எதுக்குடா போய் இந்த மாதிரி பண்ண, ஒழுங்காக போய் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு, இல்லை இந்த வீட்டில் உனக்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே அவன் ரொம்ப அரண்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் அங்கே சாரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே மன்னிச்சு விட்றா. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அந்த லின்னுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ அப்படின்னா என்ன அவளை அப்படியே விட போறியான்னு சொன்னதும் யார் சொன்னது, எங்கள் அப்பா இப்போ சொன்னார்னு சொல்லி தான் விட்டுட்ருக்கேன், இல்லைன்னா நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், அவளை திரும்ப நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொன்னதுமே யார் வந்துட்டு பின்னாடி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுதான்னு சொன்னதும் அங்கே லூவோட அசிஸ்டன்ட் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. அப்பாவை நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டோட இவளோட ஃபோட்டோ வந்துட்டு லீக் பண்ணுற மாதிரி அங்கே வந்து வச்சு ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ விவரத்தை சொன்னதுமே நான் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன், அதை எப்படி அவர் கூட எனக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. இதை பற்றி உன்னோட ஹஸ்பண்ட் என்ன நினைப்பார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸில் என்ன நடந்துட்டுருக்கு, என்னோட ஒய்ஃப் கூட உனக்கு ஆஃபர் போயிட்டுருக்காமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். எல்லாமே வந்துட்டு யாரோட விலைன்னு தெரியுது, அதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பார்த்தாங்க வந்துட்டு அங்கே லின்னோட அப்பா அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இங்கே பாரு இந்த கன்றாவியன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த ஸ்கூல் மேட்டோட சேர்ந்து இவள் ஃபோட்டோமே எல்லாமே லீக் ஆகிருக்கு, இது லூ ஃபேமிலியிலேருந்து அனுப்பிவிட்ருக்காங்க, இதுக்கப்புறம் நீ அவனை மேரேஜ் பண்ணணுன்றதெல்லாம் அவன் வந்து மறந்து போயிரு, நீ வந்துட்டு எதுக்காக அப்படி வேலை பண்ணாங்க, அவங்க அசிஸ்டன்ட் உங்கள் அந்த பொண்ணோட பேரை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு, அவங்க அசிஸ்டன்ட் என்ன சாதாரணமான ஆளா, அவன் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவர் கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது, குடும்ப மானத்தை காப்பாற்றணும்னா நீ ஒழுங்காக போய் அவனை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவர் ரொம்பவே கவலையாகிட்டு நான் அவனை இதுக்காக மேரேஜ் பண்ணணும், நான் அல்லூரான ரொம்ப லைக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவனை மீட் பண்ணுறதுக்காக போனதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் உண்மையிலேயே ஆரம்பத்துலேருந்து உன்னை லைக் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப இவனை நம்ம விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு வர சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் ஆரம்பத்துலேருந்து எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே ஹீரோயினை கிட் பண்ண வந்து அவள் போட்டு அடிச்சவங்க வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. ஆனால் கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோங்க வந்துட்டு அவங்கள இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா சும்மா விட மாட்டேன், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வழி பண்ணி விடுங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு அவங்க கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவர் என்ன உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவரோட உண்மையான ஐடென்டிஃபைவே உன்ட்ட அவர் மறைச்சிட்ருக்காரு, நீ நினைக்கிற மாதிரி அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் கிடையாது, பெரிய கம்பெனியோட சிஇஓன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிடுது, இவன் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இருந்தால் இருந்துட்டு போட்டோம், பேசாமல் நான் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட கஸ்டடியை நான் வாங்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் அதை பற்றி இங்கே யோசிச்சுட்ருக்கா. நான் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். விஷயத்தில் இதுக்கப்புறம் நீ தலையிட்டேன்னா பார்த்து
பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே திட்டி விட்டுட்டு ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, நான் ஆரம்பத்துலேருந்து உன்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ தானே நம்ப மாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா தப்பு என்னோடதுன்னு நீ சொல்ல வர்றியா, நீ எதுக்காக இதை சொல்லி வந்து மறைச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீ ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. பாட்டிகிட்ட போய் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நீ பண்ணது தப்பு இல்லையா, அந்த பொண்ணுக்கு கோவம் இருக்க தான் செய்யும், நீ என்ன பண்ணுறேன்னா அவளை சேஸ் பண்ணு, அதுதான் நீ பண்ண போகிற வேலைன்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே விடாமல் அவளை வந்துட்டு துரத்தி எப்படியோ வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அங்கே வந்து அவளை ஒத்துக்க வச்சிடுறான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ஒத்துக்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனுமே அவளுக்கு அங்கே கிஸ் கொடுத்துட்ருக்கான். இந்த லீனாக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அங்கே நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றி அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. அப்போ அங்கே அந்த லின் வந்துட்டு அவளை பார்த்து பேச வந்ததுமே லீனா வந்துட்டு முடிவு பண்ணிடுறா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பழைய விஷயங்கள்லாம் பேச்சு கொடுத்து அங்கே வாங்கிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியாக எங்கள் ஃபேமிலியே கூட சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுமே கடைசியில் வந்துட்டு ஏற்றுக்கிறாரு. ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக போயிடுது. அப்புறம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஃபோன் வந்துடுது அவங்க அப்பாவுக்கு. பார்த்தா இவன் வந்துட்டு அங்கே லைவை வந்து எல்லாத்தையுமே அங்கே வந்து பேசி வந்து வெளியிட்டா இவ தான் திருட்டுத்தன வேலை பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அங்கே கடைசியாக பார்த்தா நம்ம ஹீரோயின் எந்த தப்புமே பண்ணலை, பண்ண எல்லாமே வந்துட்டு அப்பாவும் பொண்ணு தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுது. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக போயிடுது அவங்களுக்குமே. முறைப்படி வெட்டிங்குமே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டுமே எப்படி வந்துட்டு லைஃப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கிறது எல்லா விஷயங்களையுமே அன்றது தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸில் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே அவனோட பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா வெட்டிங் ரெடி ஆகிட்டிங்களான்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. 2 பிள்ளைங்களையுமே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஃபைனலாக என்னோட டாடி மம்மிக்கு வந்துட்டு இப்போ வந்து மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.